ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்கு. டெமோக்ராட்டிக் சேஞ்ச பண்ண இருக்கிறாங்க. அதுக்கான மிஷன நான் வந்து அறிவிச்சேன் சுதந்திர தினத்தன்னைக்கு. ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் நான் வெளியேற்ற போறேன்னு அவர் சொல்றாரு. அத தேர்தல் ஆணையத்துடைய அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக தான் அவர் செய்ய இருக்கிறாரு. அதனால தான் 3,00,000 பேருக்கு ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையம் அனுப்புறாங்க. அதற்கு காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குடுத்த அந்த டாக்குமெண்ட் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நாங்க கள ஆய்வு போகும்போது அவங்க வங்கதேசத்தவர், ஆப்கானிஸ்தான்லருந்து வந்தவர்கள், மியான்மர்லேருந்து வந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாடுகளை எல்லாம் சொல்லும்போது, இஸ்லாமியர்களை தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ அவங்களுடைய வாக்குரிமையை பறிப்போம் அல்லது உள்துறைக்கு அனுப்பி அவங்கள நாடு கடத்துவோம் அப்படின்ற முடிவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மோடி அரசு வருதா? 2014 இருந்து மோடி கவர்மெண்ட் இல்லைங்களா? இன்றைய தேதிக்கு இன்னும் டேம் இருக்கு. அப்போ ஊடுருவல்காரர்களை தடுக்க விட அவர்களை ஏன் வந்து கண்டுபிடித்து இந்த 10 வருஷத்துல அவங்களை நீக்கல? 10 வருஷத்துக்கு இடையில தேர்தல் ஆணையம் எத்தனை பட்டியல் போட்டிருக்கு? பட்டியல் நிறைய. 2024 வரைக்கும் நம்ம வந்து அதை வச்சுதான் தேர்தல் நடத்தியிருக்கோம். ஜனவரி மாசம் புது பட்டியலும் போட்டிருக்கு. 2025 புது பட்டியல் போட்டிருக்கு. அப்போ ஊடுருவல்காரர்களை வந்து ஏன் ஏத்துக்கிட்டாங்க? வைக்கிற குற்றச்சாட்டு அப்படியே உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். உண்மைன்னு எடுத்துக்கிட்டா அது தடுக்க வேண்டிய துறை எது? மத்திய உள்துறை தானே. எல்லா பார்டர் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தானங்க இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? பீகார் கவர்மெண்ட்னாப்புல என்ன செய்ய முடியும்? பிஜேபி கவர்மெண்டா இருந்தா கூட என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியாதுங்களே. அப்படின்னா தடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறிய அமித்ஷாவுக்கு எந்த தண்டனையுமே கிடையாதா? இது எப்போதுமே அவங்க அப்படித்தாங்க பண்றாங்க. சரி, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பிக்ஸ் பண்றதே இல்லை. பகல்காம் தாக்குதல் தவறியது யார்? தடுக்க தவறியது யார்? காஷ்மீரோட அரசா? அது யூனியன் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்டே கிடையாது. யூனியன் டெரிட்டரி, எந்த பவருமே கிடையாது. இப்போ நம்ம பாண்டிச்சேரியோட கூட மோசமா இருக்காது. பவரே இல்லாத ஒரு முனிசிபாலிட்டி கூட லெவல்ல அது இல்லை. அவங்களால அவங்களுக்கு தடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம கேள்வி கேட்டோம்னாலே நம்ம தேச விரோதியால ஆகிறோம். மஸ்குலர் டெமோக்ரஸியில எப்போதுமே தேச விரோதி பட்டம் சூட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ட்ரம்ப் அதானங்க செய்யறாரு. த கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மோடி. நமஸ்தே ட்ரம்ப் இங்க நடத்தினோம், எல்லாம் செஞ்சோம். கடைசியில் இன்னைக்கு என்ன நிலைமையில அங்க இருக்கோம்?